ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th கெமிஸ்ட்ரியில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு லெசன் அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டாவது டேர்மில் ஒரு லெசன் பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு லெசன் பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா காற்று. இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி? 93 கேள்வி. ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினுக்கும் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ மிக அவசியமானது காற்று. 2. மெல்லிய விசையுடன் வீசும் காற்று குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்றல். 3. அதிக விசையுடன் வீசும் காற்று புயல். 4. சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் மிக அவசியமானது காற்று. 5. நமது பூமியானது டேஷ் ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. காற்றாலான மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. 6. நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளிமண்டலம். 7. புவி பரப்பில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் வளிமண்டலம் பரந்து விரிந்துள்ளது? 800 கிலோமீட்டர். 8. புவியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் எது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது? வளிமண்டலம். 9. சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்களில் இருந்து நம்மை பாதுகாப்பது வளிமண்டலம். 10. காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாக இருக்கும். 11. காற்றின் பரவலானது மேலே செல்ல செல்ல குறைவாக காணப்படும். 12. காற்றின் பரவலானது மேலே செல்ல செல்ல குறைய காரணம் புவியின் ஈர்ப்பு விசை குறைவதால். அதாவது பூமிக்கு பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா காற்றினுடைய பரவல் வந்து அதிகமாகவும் மேலே போக போக காற்றோட பரவல் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஏன் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை வந்துட்டு மேலே போக போக குறையும். அதனால் அங்கே வந்துட்டு காற்று வந்து ரொம்ப குறைவாக தான் வந்துட்டு காணப்படும். 13. வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? 5 அடுக்குகளால். 14. வளிமண்டலத்தின் 5 அடுக்குகள். முதல்ல இருக்கிறது அடிவளிமண்டலம், அதாவது ட்ரோபோஸ்பியர். 2வது அடுக்கு வளிமண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். 3. இடைவெளி மண்டலம், மீசோஸ்பியர். 4. அயனி மண்டலம், அயனோஸ்பியர். 5. புறவெளி மண்டலம், எக்ஸோஸ்பியர். மொத்தம் வந்துட்டு 5 மண்டலம் இருக்குது. அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவளி மண்டலம். 15. பூமிக்கு அருகில் நாம் வாழும் அடுக்கு அடிவளி மண்டலம். அதாவது நாம் எந்த அடுக்கில் இருக்கோம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியரில் தான் வந்து நம்ம இருக்கோம். 16. அடிவளி மண்டலம் புவியின் மேற்பரப்பிலிருந்து டேஷ் உயரம் வரையிலானது. 16 கிலோமீட்டர் உயரம் வரையிலானது. 17. காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறும்? அடிவளி மண்டலம். 18. அடிவளி மண்டலத்தில் உள்ள நீராவி எது உருவாக காரணமாக இருக்கிறது? மேகங்கள் உருவாக. 19. பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலைக்கு எந்த அடுக்கு காரணம் ஆகிறது? அடிவளி மண்டலம். இது எல்லாமே வந்துட்டு ட்ரோபோஸ்பியரில் தான். மேகம் இருக்கிறது, இப்போ நம்ம வந்து மேகமூட்டமாக இருக்கிறதும் இல்லை வெயிலாக இருக்கிறதும் வந்து எது ரீசன் அப்படின்னா இந்த அடிவளி மண்டலம், அதாவது ட்ரோபோஸ்பியர் தான். 20. வானூர்திகள் எந்த அடுக்கின் மேல் பறக்கின்றன? அடிவளி மண்டலம். 21. வானூர்திகள் அடிவளி மண்டலத்தின் அடுக்கில் பறக்க காரணம் வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்க்க. 22. இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படுவது காற்று திசைகாட்டி. 23. அடிவளி மண்டலத்தின் மேல் அமைந்துள்ளது அடுக்கு வளி மண்டலம். 24. ஓசோன் படலம்
எந்த அடுக்கில் உள்ளது? அடுக்கு வளி மண்டலம். 25 சூரியனில் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பது ஓசோன் படலம். 26 காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்று கூறியவர் ஜோசப் பிரிஸ்லி. எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா 1774 சொல்லியிருக்காரு. 27 நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. 28 நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவிற்கு என்ன பெயரிட்டனர்? ஆக்சிஜன். 29 நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்ச்சியர். ஸோ காற்று இருக்கு அப்படின்னு ஒரு நிறமற்ற வினைத்திறன் கொண்ட ஒரு வாயு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரிஸ்லி. அந்த நிறமற்ற வாயுக்கு பேர் வச்சவர் ஆண்டனி லவாய்ச்சியர். அவர் என்னன்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நிறமும் இருக்காது, அட் த சேம் டைமில் அதோட வினைத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. 30 ஆண்டனி லவாய்ச்சியர் ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர். 31 காற்றினுள் எரிதலுக்கு துணை செய்யும் வாயு ஒன்று உள்ளது என்று கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. அந்த எரிதலுக்கு துணை செய்யக்கூடிய வாயு எது அப்படின்னா அதுதான் ஆக்சிஜன். 32 எரிதலுக்கு துணை செய்யும் வாயு ஆக்சிஜன். 33 எரிதல் நிகழும் பொழுது பெரும்பாலான ஆக்சிஜன் டேஷ் ஆக மாற்றப்படும் என கண்டறிந்தனர் கார்பன் டை ஆக்சைடாக. 34 எலி உயிர் வாழ ஆக்சிஜன் அவசியம் என்பதை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. 35 தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் ஜான் இன்ஜென்ஹவுஸ். 36 தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய சூரிய ஒளி அவசியம் என்பதை ஜான் இன்ஜென்ஹவுஸ் நிரூபித்த வருடம் 1730 முதல் 1799 காலகட்டத்தில். 37 மாசடையும் காற்றினை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிந்து ஆக்சிஜனை வெளியிட்டு தூய்மைப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தவர் ஜான் இன்ஜென்ஹவுஸ். 38 இரும்பு ஆக்சிஜனுடன் இணைந்து துருப்பிடித்து டேஷ் ஆக மாறுகிறது இரும்பு ஆக்சைடாக. 39 நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்போர்ட். 40 டேனியல் ரூதர்போர்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர். 41 காற்றில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை கண்டறிய பயன்படுவது சுண்ணாம்பு நீர். 42 காற்றில் பெரும் பகுதி இருக்கும் வாயு நைட்ரஜன். 43 காற்றில் 4 பங்கு இருக்கும் வாயு நைட்ரஜன். 44 காற்றில் 2வது பெரும் பங்கு இருக்கும் வாயு ஆக்சிஜன். 45 காற்றில் ஆக்சிஜனின் பங்கு தோராயமாக 1/5 பங்கு. இதே 4 பங்கு இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நைட்ரஜன். 1/5 பங்கு இருக்கக்கூடிய வாயு ஆக்சிஜன். 46 நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர காற்றில் சிறிதளவு இருப்பது கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான் மற்றும் ஹீலியம். 47 காற்றில் ஹைட்ரஜனின் சதவீதம் 78%. 48 காற்றில் ஆக்சிஜனின் சதவீதம் 21%. 49 காற்றில்
1% இருப்பது கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி மற்றும் பிற வாயுக்கள். 50 இடத்திற்கு இடமும் காலநிலையை பொறுத்தும் மாறுபாடு அடைவது காற்றின் இயைபு. 51 காற்றில் மற்ற இடங்களில் உள்ளதை விட அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இடம் தொழிற்சாலை அதிகம் உள்ள நகரங்களில். 52 கடலோர பகுதிகளில் உள்ள காற்றில் அதிக அளவு இருப்பது நீராவி. 53 மழை காலங்களில் காற்றில் அதிக அளவு காணப்படுவது ஈரப்பதம். 54 காற்றோட்டம் உள்ள இடங்களில் உள்ள காற்றில் அதிக அளவு காணப்படுவது தூசு பொருள்கள். இதே கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய காற்றில் ஈரப்பதமாக இருக்கும். ரொம்ப காற்றடிக்குது அப்படின்னா அந்த காற்றில் என்ன இருக்கும் அப்படின்னா தூசி நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்கும். 55 அறையில் உள்ள காற்றில் எப்போதும் தூசு பொருள்கள் நிறைந்து இருப்பதை எப்போது பார்க்க முடிகிறது? சூரிய ஒளி படும்போது மட்டும். 56 வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் ஆக்சிஜனின் அளவு குறைவாக இருக்கும். 57 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும்போது எரிபொருளுடன் சேர்த்து அனுப்பப்படுவது ஆக்சிஜன். 58 ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு. எரிதல். 59 ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெரிதல். 60 தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படுவது ஆற்றல். 61 தாவரங்களிலும் நடைபெறுவது சுவாசம். நமக்கு மட்டும் சுவாசம் கிடையாது, தாவரங்களுக்கும் சுவாசம் இருக்கு. 62 தாவரங்கள் போலவே சுவாசித்தலின் பொழுது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவது விலங்குகள். 63 தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டொமட்டா என்ற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. 64 தாவரத்தில் நீர் எதன் வழியே உறிஞ்சப்பட்டு தண்டுகள் வழியே பிற பாகங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது? வேர். 65 ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் எதன் வழியே வெளியேறுகின்றன? ஸ்டொமட்டா. 66 இணைந்து இலைகளில் உணவு தயாரிக்கப்படுகிறது. நீர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளி. இந்த மூணுமே இணைந்து தான் உணவு தயாரிக்கப்படுது தாவரங்களில். 67 தாவரங்களின் இலை துளை வழியே நுழைவது கார்பன் டை ஆக்சைடு. 68 தாவரங்கள் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எதன் மூலம் பெறுகிறது? குளோரோஃபில். 69 தாவரங்கள் அவற்றிற்கான உணவு எதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஒளிச்சேர்க்கை மூலம். 70 பெரும்பாலான தாவரங்களில் காணப்படும் நிறமே பச்சையம். 71 ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுவது பச்சையம். 72 ஒளிச்சேர்க்கை விளக்கும் சமன்பாடு. ஒளிச்சேர்க்கையை விளக்கக்கூடிய சமன்பாடு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர். இது எதை கொடுக்குது அப்படின்னா உணவு ப்ளஸ் ஆக்சிஜனை கொடுக்கும். ஒளிச்சேர்க்கை இது பச்சையம். 73 தாவரங்கள் சுவாசித்தலின் பொழுது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுவது ஒளிச்சேர்க்கையின் பொழுது.
74. உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ காரணமாக இருக்கும் மிக முக்கியமான தனிமம் ஆக்சிஜன். 75. நாம் சுவாசிக்கும் பொழுது அதிலுள்ள ஆக்சிஜன் செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் வேதிவினை புரிந்து உருவாக்குகிறது கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல். 76. செரிக்கப்பட்ட உணவுப் பொருள்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகும் நிகழ்வு சுவாசம். 77. சுவாசத்தின் மூலம் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு எதன் மூலம் வெளியேற்றப்படுகிறது? இரத்தத்தில் கலந்து நுரையீரல்கள் மூலம். 78. நாம் உள்ளிழுக்கும் காற்றில் எதன் அளவு அதிகம்? ஆக்சிஜன். 79. நாம் வெளியிடும் காற்றில் எதன் அளவு அதிகம்? கார்பன் டை ஆக்சைடு. 80. உள்ளிழுக்கும் காற்றில் ஆக்சிஜனின் அளவு 21%. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 81. நாம் வெளியிடும் காற்றில் ஆக்சிஜனின் அளவானது 16%. ஸோ உள்ளே எடுத்துக்கிறப்போ ஆக்சிஜனோட அளவு 21. அதுவே நம்ம வெளியில் விடும்போது எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா அது 16%. 82. நாம் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியேற்றும் காற்றில் நைட்ரஜனின் அளவு 78%. 83. நாம் உள்ளிழுக்கும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 0.03%. 84. நாம் வெளியேற்றும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 4%. 85. நாம் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியேற்றும் காற்றில் மந்த வாயுக்களின் அளவு 0.95%. 86. குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் கடல்கள் போன்றவற்றில் உள்ள நீரில் குறிப்பிட்ட அளவு கரைந்து இருப்பது ஆக்சிஜன். 87. தவளைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? தோல் வழியாக. 88. மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? செதில்கள் மூலம். அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 89. கார்பன் டை ஆக்சைடு -57°C குளிர்விக்கும் பொழுது அவை நேரடியாக மாற்றுவது திரவ நிலையை அடையாமல் திட நிலைக்கு மாறுகிறது. 90. இவ்வாறு திடநிலையை அடையும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு அழைக்கின்றனர்? உலர் பனிக்கட்டி. 91. உலர் பனிக்கட்டி எதற்கு பயன்படுகிறது? குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. 92. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருள்களை பதப்படுத்த பயன்படுவது உலர் பனிக்கட்டி. ஸோ உலர் பனிக்கட்டி நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எத்தனை °C குளிர்விக்கிறப்போ அப்படின்னா 57, அதாவது -57°C குளிர்விக்கிறப்போ நமக்கு உலர் பனிக்கட்டி கிடைக்கிது. இது டைரெக்டாக திடநிலைக்கு போயிடும், திரவ நிலை போகாமல். 93. காற்றின் பயன்கள். காற்றோட பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னா தாவர மற்றும் விலங்குகளின் சுவாசத்திற்காக பயன்படுகிறது. மரக்கட்டை, நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்ற எரிபொருள்களை எரிக்கிறதுக்காக பயன்படுகிறது. அழுத்தப்பட்ட காற்று பல்வேறு வாகனங்களின் டயர்களில் பயன்படுகிறது. இயற்கை நீர் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சுவாச பிரச்சனையுள்ள நோயாளிகளுக்கு பயன்படுகிறது. உயரமான மலை சிகரங்கள் ஏறுவோர்,
அதுக்கப்புறம் ஆழ்கடலில் நீந்துபவர்களும் ஆக்சிஜன் வாயு நிறைந்த உருளையை சுவாசத்திற்கு பயன்படுத்துகின்றனர். ஸோ இதெல்லாம் தான் வந்து காற்றினுடைய பயன்கள். இது வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளிமண்டலம் மற்றும் அதோட அடுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் வந்துட்டு எத்தனை அடுக்கு இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 அடுக்குகள் வந்துட்டு வளிமண்டலத்தில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இந்த அடிவளி மண்டலம். இதுதான் வந்து அடிவளி மண்டலம். அதுக்கப்புறம் அடுக்கு வெளி மண்டலம். இந்த அடிவளி மண்டலம் வந்து வானிலை மாறுபாடு. அதாவது நமக்கு மேகமூட்டமாக இருக்கிறது, மழை வர்றது, மேகங்கள் உருவாகிறது, அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளைன்லாம் போகிறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த மண்டலம் தான். அதாவது வானிலை மாறுபாடு இருக்கக்கூடிய மண்டலம் எது அப்படின்னா அது வந்து அடிவளி மண்டலம். அதுக்கப்புறமா அடுக்கு வெளி மண்டலம். இது வந்து ஓசோன் படலம் இருக்கக்கூடிய மண்டலம் வந்துட்டு இந்த அடுக்கு வெளி மண்டலம். அதுக்கடுத்து இடைவெளி மண்டலம். இது வந்துட்டு விண்கற்கள் எரிதல் அப்படின்றது இந்த மண்டலத்தில் தான் வந்துட்டு நடக்கும். இந்த நிகழ்வு வந்து விண்கற்கள் எரியக்கூடிய நிகழ்வு வந்து எந்த மண்டலத்தில் நடக்கும் அப்படின்னா இடைவெளி மண்டலத்தில் நடக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது அயனோஸ்பியர். அதுக்கப்புறமா இருக்கிறது புறவளி மண்டலம். இது வந்து குறைந்த வெப்பநிலை வந்து இங்கே இருக்கும் புறவளி மண்டலத்தில். அதுக்கப்புறம் தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ காற்று வந்துட்டு தேவைப்படுகிறது. எல்லாருமே வந்து உயிர் வாழ காற்று வந்து தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் இயைபு பார்த்தோம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, அதுக்கப்புறம் தூசு வந்துட்டு 1%. அதுக்கப்புறம் சுவாசித்தல் எரிதல். அதுக்கப்புறம் சுவாசித்தல் எரிதல் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு 21%. இது எதுக்கு அப்படின்னா சுவாசிக்கிறதுக்கும் எரியறதுக்கும் எது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன். எத்தனை பர்சன்டேஜ் வந்து மொத்தம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 21%. அதுக்கப்புறம் 78% காற்றில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு நைட்ரஜன். அதாவது 4 பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்துட்டு நைட்ரஜன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா உரங்களுக்கும் அதுக்கப்புறம் புரத உற்பத்திக்கும் இந்த நைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது. 1% இருக்கிறது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, தூசி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கைக்கு. இப்போ காற்றின் பயன்கள் அப்படின்னா சுவாசிக்கக்கூடிய மனிதன். அதுக்கப்புறமா எரிக்கப்படும் எரிபொருளுக்கு காற்று பயன்படுது. சைக்கிள் டியூபுக்கு காற்று வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நோயாளிக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளைக்காக அதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மலை ஏறுறவங்களுக்கும் இந்த காற்று வந்துட்டு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒளிச்சேர்க்கை எப்படி நிகழுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீர் வந்துட்டு வேர்னால் வந்து உறிஞ்சப்பட்டு இந்த தண்டு வழியாக வந்து ஃபுல்லாக தாவரம் எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்ளை ஆகும் தண்ணி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் ஸ்டொமட்டா வழியே வெளியேறுகின்றன. இந்த இலையில தான் வந்துட்டு ஸ்டொமட்டா வந்து இருக்கும். இதிலேருந்து எது வெளியேறுது அப்படின்னா ஆக்சிஜனும் நீராவியும் வந்துட்டு போயிடும். இதுக்கு தேவையானது கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு வச்சுட்டு தான் தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டுமே வந்துட்டு இணைந்து இலைகளில் உணவு தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை வழியே நுழைகிறது. இந்த இலையில் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள்ளே போகுது. அதுக்கப்புறம் ஒளியாற்றல் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் குளோரோஃபில் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. அதாவது இந்த பச்சையம் குளோரோஃபில் அப்படின்றது பச்சையம். இந்த பச்சையம் வந்துட்டு சூரியன்கிட்டேருந்து ஆற்றலை பெற்று அதுக்கப்புறம் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்து பூமியிலிருந்து தண்ணியையும் எடுத்து உணவு வந்து தயாரிக்குது. அப்படி தயாரித்த உணவு வந்துட்டு தண்டின் வழியே எல்லா பாகத்துக்கும் வந்துட்டு கடத்தப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பகுதி பொருட்கள், உள்ளிழுக்கும் காற்று, வெளியேறக்கூடிய காற்றோட அளவு. இப்போது நைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனை நம்ம எவ்வளோ வந்து உள்ளிழுப்போம் அப்படின்னா 78% உள்ளிழுப்போம். நைட்ரஜன் வந்து நமக்கு யூஸ் கிடையாது. அதனால் 78% அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம உள்ளிழுக்கக்கூடியது 21%, வெளிவிடக்கூடியது 16% வந்துட்டு வெளிவிடுறோம். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்ம உள்ளே இழுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 0.03% தான். ஆனால்
வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்துட்டு 4%. அதுக்கப்புறம் நீராவி மாறுபடும் அளவு, அதாவது நம்ம வெளிவிடுறப்போ கூடுதலாகவே, அதாவது எடுத்துக்கிறத விட கூடுதலாகவே வந்துட்டு நம்ம வந்து வெளியேற்றோம். அதுக்கப்புறம் மந்த வாயுக்கள் வந்துட்டு 0.95%, வெளிவிடக்கூடியதும் 0.95%. தூசு மாறுபடும் அளவு, வெளியேற்றுறது வந்துட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வெப்பநிலை வந்துட்டு அறை வெப்பநிலை, இது வந்து வெளியேற்றுறது வந்து நம்ம உடம்புல என்ன வெப்பநிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து வெளியேற்றுறோம், உடல் வெப்பநிலை. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டோம், புக்கில் லைன் பை லைன் எடுத்ததும் பார்த்துட்டோம், ஒரு சில டேட்டாவும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம புக் பேக்கில் இருக்கிறதா வந்துட்டு பார்க்க போகிறோம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காற்றில் நைட்ரஜனின் சதவிகிதம், காற்றில் வந்துட்டு நைட்ரஜனோட சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா, நைட்ரஜன் வந்துட்டு 78%. ஸோ 78%. இந்த 21% வந்துட்டு ஆக்சிஜன், 1% வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நீராவி, அதுக்கப்புறம் தூசி, இது எல்லாமே வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு 1%. அதுக்கப்புறம் 2வது கேள்வி, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். வாயு பரிமாற்றம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இலை துளையில தான் வந்துட்டு வாயு பரிமாற்றம் நடக்கும். ஏன்னா இலையில் வந்துட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த இலை வழியாக தான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி எல்லாமே உள்ளே போயிட்டு உணவு வந்து தயாரிக்கும். 3, காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும். காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியக்கூடியது எது அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படின்னு யார் வந்து நேம் வச்சுருப்பாங்க அப்படின்னா லவாய்ச்சியர் வந்துட்டு வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் 4, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில், எதுக்கு வந்து நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உணவுப் பொருட்களை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. ஸோ அதனால் நைட்ரஜனை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. 5, காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99 இயைபாகிறது. ஸோ நம்ம வந்து 78% வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்துட்டு 21% வந்துட்டு ஆக்சிஜன் பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 99. அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி டேஷ் ஆகும். ஆக்சிஜன். 2, ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஷ் ஆகும். அதுவும் வந்துட்டு ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு இன்டேக் பண்ணும், இது வந்து வெளிவிடும் அப்படின்னா ஆக்சிஜனை. நாம் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு வெளிவிடுறோம். 3, சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன் ஆகும். 4, இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் தூசு துகள்கள் காண முடியும். 5, டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் சரியா தவறா. முதல் கேள்வி, உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. ஸோ உள்ளிழுக்கக்கூடிய காற்றில் அதிக அளவு இருக்கிறது நைட்ரஜன். அதை அப்படியே வந்து நம்ம வெளியில் விட்டுருவோம். அதுக்கப்புறமா அதனால் இது வந்து தவறு. ஸோ உள்ளிழுக்கக்கூடிய காற்றில் அதிக அளவு இருப்பது நைட்ரஜன். 2வது, புவி வெப்பமயமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம். இது வந்துட்டு கரெக்டு. 3, காற்றின் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். சமமான விகிதத்தில் இருக்காது. காற்றினுடைய இயைபு வந்து சமமான விகிதத்தில் கிடையாது. 4, திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். இதுவும் வந்து தவறுதான். ஏன் அப்படின்னா, நீர்லேயே வந்துட்டு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி நீர்லேயே வந்துட்டு வாயுக்கள் வந்து அடங்கியிருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே தான் வந்து அதோட சுவாச பரிமாற்றம் வந்து நடக்கும். அதனால் அது மேற்பரப்பிற்கு வராது. 5, காற்றில் ஆக்சிஜனின் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. இது வந்துட்டு தவறு. ஏன் தவறு அப்படின்னா, தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை, விலங்குகளின் சுவாசம். ஸோ அப்படியே வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. தாவரத்துக்கு சுவாசமும் விலங்குகளுக்கு ஒளிச்சேர்க்கையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கையும் விலங்குகளுக்கு சுவாசமும் இது மூலயமா தான் வந்து சமன் செய்யப்படுகிறது. அதனால் 5வதும் வந்துட்டு தவறு. அதுக்கப்புறம் பொறுத்துக.
பொறுத்துக வந்து ஃபஸ்ட்டு பொறுத்துக இயங்கும் காற்று. இயங்கக்கூடிய காற்று என்னது? தென்றல் காற்று. இயங்கக்கூடிய காற்று வந்துட்டு தென்றல் காற்று, அதாவது குளிர்ச்சியாக ஒரு மாதிரி மென்மையாக அந்த மாதிரி வந்துட்டு காற்று வந்து இருக்கும். நாம் வாழும் அடுக்கு, நாம் எந்த அடுக்கில் வாழுறோம்? அடிவளி மண்டலத்தில் தான் வந்துட்டு நாம் இருக்கோம். வளிமண்டலம் வந்துட்டு 2வது மண்டலத்தில் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லி சொல்லுறோம். அதாவது இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா அடுக்கு வெளி மண்டலத்தில் இருக்குது. அடுக்கு வெளி மண்டலத்தில். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு தான் வந்துட்டு ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதற்கான விடை வந்துட்டு 3, 1, 4, 5, 2. அதுக்கப்புறம் ஒப்புமை தருக வந்து ஒளிச்சேர்க்கை டேஷ் சுவாசம் வந்து ஆக்சிஜன். சுவாசத்துக்கு பயன்படக்கூடியது ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய வாயு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவது கிடையாது. ஆமாம், 78% இருக்கக்கூடியது வந்துட்டு நைட்ரஜன் வந்துட்டு எரிதலுக்கு துணை செய்யாது. எது வந்துட்டு துணை புரியும் அப்படின்னா ஆக்சிஜன் எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படின்னா 21% இருக்கக்கூடிய வாயு தான், அதாவது ஆக்சிஜன் தான் எரிதலுக்கு வந்துட்டு துணை புரிகிறது. ஸோ நாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினுக்கும் ஆன்சர் வந்துட்டு பார்த்தாச்சு. அதே மாதிரி புக்கில் இருந்தும் லைன் பை லைன் எடுத்த கொஷின் அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நாம் பார்த்துட்டோம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.